ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும். ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சில சமயத்தில் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா நெஃப்டியை ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்கு, சூழல் இப்படி இருக்குது, இது எல்லாம் சொல்கிறத வச்சு நெஃப்டியை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறாங்க. சரிங்களா? மார்க்கெட் நல்ல கண்டிஷனில் இருக்குது, இல்லை அப்படின்னா பேட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நான் டெலகிராம் குரூப்லேயே ஷேர் பண்ணச்சா சிலவங்க கேட்பாங்க, எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ப்ரிடிக்ஷன் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய ஆறு இருக்குது அப்படின்னா, ஒரு ஆறு இல்லை டேம் இருக்குது அப்படின்னா, அந்த டேம் வந்து உடையுது அப்படின்னா அதனுடைய தண்ணி எந்த சைடெலாம் போகும் அப்படிங்கிறத கணிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யாருக்குமே எந்த சேதாரமும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காப்பாற்றிடலாம். அதே தான் ட்ரேட்லேயும். சரிங்களா? மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்க சின்ன சின்ன ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. இப்போ நான் என்ன சொல்லுவேன், நிறைய சமயத்தில் நீங்கள் வந்து வீக்லி ட்ரேட் எடுக்கிறீங்க, மந்த்லி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, டே ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னா முக்கியமாக வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். டே ட்ரேடிங் எடுக்கும்போது இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு மந்த்லி. சரிங்களா? இப்போது இன்றைக்கி இந்த ஒரு 3 days நடந்திருக்கலாம், 4 days ட்ரேட் நடந்திருக்கலாம். சரிங்களா? 2 to 3 days கூட நடந்திருக்கலாம். இந்த கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் என்றைக்கெல்லாம் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கோ செல் சைடு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். க்ரீனாக இருக்குது அப்படின்னா என்றைக்கெல்லாம் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கோ பை சைட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படிங்கிறது இது ஒரு விதம். இதை பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணும். பட் இது மட்டும் இல்லை, அன்னன்ன டேக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே பையர் வருவாங்களான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ க்ரீனாக அமைஞ்சிருச்சு அதனால் என்னால் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் தான். மார்க்கெட்டில் பையர் இன்னைக்கு ட்ரேடுக்கு நீங்களாம் ரீட்டைல் ட்ரேடர், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெரிய லெவலில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஆனால் இன்ஸ்டியூஷன் வரைச்சா பெரிய பெரிய லெவலில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்டை பார்ப்பாங்க. ஒரு 8:30க்கு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிடுவாங்க. அதில் கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா மேஜராக கிஃப்ட் நெஃப்டி எப்படி மூவ் ஆகிட்டுருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டும் இருக்கும். சரிங்களா? இது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் மேஜராக பாசிட்டிவில் இருக்கும். கிஃப்ட் நெஃப்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா FIADAயோட டேட்டா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் டெப்த் இருக்குது. நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து வாங்கினீங்கன்னா அந்த ஷேர் மேலே போகும், விற்றீங்க அப்படின்னா ஷேர் தொடர்ந்து கீழே இறங்கும். எக்கனாமிக்கல் ஃபேக்டர், இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர் வரும், அப்புறம் பையர் செல்லரோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகும். அப்போது ஒரு ட்ரேடருக்கு என்ன தேவை, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மேலே மூவ் ஆக போகுது. இது நேற்று உள்ள டேட்டா வச்சு நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? நிறையா செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செல் சைட் ட்ரேட் பண்ணுவோம். இப்போ குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ்லேருந்து FIADA சரிங்களா நல்லா இன்வெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இதில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 9:08க்கு இல்லை அப்படின்னா 9:10க்கு வந்து செக் பண்ணுங்கள். இதில் மேஜர் அந்த அட்வான்ஸ்ன்னு இருக்கா, இதில் ஒரு 40 கம்பெனி 35 கம்பெனி இருக்குது அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவில் இருந்து குளோபல் மார்க்கெட் FIADA சரிங்களா சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு 35 கம்பெனி பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம், பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர் பார்த்தா இந்த அளவில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது நெகட்டிவில் இருக்குது, குளோபல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, FIADA அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிங்கப்பூர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து சரிவு நிலையை நோக்கி போகும். இது கொலாப்ஸாக இருக்குது, ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்குது, சிங்கப்பூர் நெஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்குது, நிறையா செல் பண்ணியிருக்காங்க, குளோபல் மார்க்கெட் ஓரளவுக்கு நெகட்டிவ் இருக்கும்போது கொலாப்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், ஸ்கேல்பிங் பண்ணணும், ட்ரேட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபினான்ஷியல் செக்டார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? IT எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பை சைடு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நல்லா இல்லை அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.